திருமாவளவன் என்ன செய்கிறான்? 2 சீட்டுக்காக போய் அங்கே நிற்கிறான். அது எங்கள் விருப்பம், நாங்கள் முடிவு செய்கிறோம். எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். நீ யார், எந்த கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். எங்களை பற்றிய மதிப்பீடு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும். யாரோ உணர்ச்சி வயப்படுவதற்காக தீர்மானிக்க முடியாது. 2 சீட்டுக்காக இங்கே ஏன் நிற்க வேண்டும்? 20 சீட்டு எடப்பாடி தருவார்கள் என்று யூடியூபிலே பேசுகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது மண்டையிலே இருக்கிறதா? 20 சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கே தானே போக வேண்டும். இடம்தான் முக்கியம், பதவிதான் முக்கியம், பரிசுதான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம், அதிகாரம் அதுதான் முக்கியம் என்று நான் முடிவெடுப்பதாக இருந்தால் 2 வேணான்ட்டு 20க்கு போகணும். நான் ஏன் போகல? ஏன் போகவில்லை? யார் என்னை தடுப்பது? யார் என்னை கட்டாயப்படுத்துவது போகக்கூடாது என்று? அப்படி யாரும் செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை. யாராலும் வளைக்க முடியாது, யாராலும் விலை பேச முடியாது, யாராலும் மதிப்பீடு செய்யவும் முடியாது. அதுதாங்க பிரச்சனை. நீங்க நினைக்கிற சராசரி நபர்கள் அல்ல நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இடதுசாரிகள் இயக்கங்களோடும் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் வேறொன்றும் இல்லை. நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள் என்கிற அந்த வளர்ப்பு முறைதான், அந்த கருத்தியல் தான் காரணம், வேறொன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையிலே யார் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. ஆனால் திராவிட இயக்க அரசியலை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால் அது வெறும் திமுகவுக்கு எதிரானதல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலுக்கும் எதிரானது. அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சமூக நீதி அரசியலுக்கு எதிரானது, நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுக்கு எதிரான நகர்வுகளை திமுகவே எதிர்கொள்ளும், அது வேறு. ஆனால் திராவிட அரசியல், பெரியார் அரசியல் இங்கே சிதைக்கப்படுவேயானால் நாம் இங்கே அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அரசியல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியலோடு இணைந்த ஒன்று, முரண்பட்ட ஒன்று அல்ல. பெரியார் அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் அரசியலை விமர்சிப்பதாகத்தான் பொருள். திராவிட இயக்க அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலையும் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள். 2 இயக்கமும் ஒன்றா என்றால் இல்லை, அது வேறு. அரசியல் இயக்கங்கள் கட்டமைப்பதிலே பல முரண்பாடுகள் இருக்கலாம், அதிகார பகிர்விலே முரண்பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகளை அணுகுவதிலே எடுக்கிற முடிவுகளிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அடிப்படை கருத்தியல் என்பது சமூக நீதி சார்ந்த அரசியல். முதலில் தமிழக அரசியல் களத்தில் திராவிடம் என்கிற சொல்லை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர், மறந்துவிடக் கூடாது. உலக வரலாற்றுலடா 1.1 விழுக்காடுறா 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை உயிரோடவே இருந்ததில்லை. ஒன்று அழிஞ்சிருக்கும், எல்லாம் 1-2 சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டிலையாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்து 2 சீட்டு கொடுப்பான். எஜம்மா கோவிச்சு பாரோ. இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர், ஆமா இப்படி பார்த்துருப்ப, நீ என்ன பாரு பாரு பின்னாடி இருந்து இப்படி இது பண்ண. எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும், தலைவா எனக்கு வசனம் இல்லை, இல்ல என்னை தவிர்த்துருங்க, ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டை மண்டை ஆட்டிட்டு இருக்க முடியாது பாப்ல. ஆனா இப்ப நிறைய பேர் அவரும் சேர்த்தா மண்டை மண்டை ஆட்டிட்டு இருக்காப்ல. ஐயோ ஐயோ ஐயோ. அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான், நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கேசமா கோச்சு பாரு, சீட்டு கொடுப்பாரோ இல்ல ரோட்ல விட்டு போயிடுவாரோ. ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். அப்ப மொத்த சீட்லயும் போட்டிடுறேன். நாங்க என்ன கத்துக்கத்தனும், என்ன கத்துக்கத்தனும். டேய், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது, அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது, பிஜேபியின் தாமரை எல்லா பேட்டிலும் இருக்காது, காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான்.
ஏன் அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி. நம்மளை ஏன்டா எல்லாரும் எதுக்குறான்? நீ ஒரு தடவை கேட்டு போற, நம்மளை ஏன்டா எதுக்குறான்? தினம் திட்டிக்கிட்டு இருக்கான. ஏன்டா? என்ன நாட்டை 10 ஆண்டு 5 ஆண்டு ஆண்டு நம்ம கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சு மலைய மணல் அள்ளி வித்து கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு சாராயங்காய்ச்சி வித்து ஏதாவது பண்ணமா? இல்ல. அப்ப ஏன் எதிர்க்கிறான்? இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது, அதனால் தடுக்கிறான். ஒரே நேரத்தில் எதிர்ப்பான்டா எல்லாரும். ஏன்? நீ திராவிடன் சொன்னா இருந்திருப்பான், நீ இந்தியன்னு சொன்னா இருந்திருப்பான். நீ என்ன சொல்லிட்டா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட. நீ ஒரு வன்னியன், நீ ஒரு படையாச்சி, நீ பறையன், நீ நாடார், கோனார், செட்டியார், தேவர், கவுண்டர், முதலியார், பிள்ளை, உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் இருப்பான். நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ப்ரொசீட். ஆனா நீ என்ன பண்ணிட்டா? நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள். பிரச்சனை ஆயிடுச்சு. என் உடன் பிறந்தானே, இங்க இந்துக்கு என்று அரசியல் இல்லை, இஸ்லாமியருக்கு ஒரு அரசியல் இல்லை, பாதுகாப்பான அரசியல் இல்லை, கிறிஸ்தவர்க்கு என்று ஒரு பாதுகாப்பான அரசியல் இல்லை, படையாட்சிக்கென்றோ பறையருக்கென்றோ நாடாருக்கென்றோ கோணாருக்கென்றோ கவுண்டருக்கென்றோ தேவருக்கென்றோ தனித்த பாதுகாப்பான பெருத்த அரசியல் இல்லை. இருந்தாலும் அது வெல்லாது. அது உரிமையை இழந்த அடிமை அரசியலாகத்தான் இருக்கும். ஆனால் எது உனக்கு பாதுகாப்பான அரசியல்? எது? மொழி இனத்திற்கான, தமிழ் பேரினத்திற்கான அரசியல் தான். இந்துக்கு, இஸ்லாமியனுக்கு, கிறிஸ்தவனுக்கு, படையாட்சிக்கு, பறையருக்கு, தேவருக்கு, கவுண்டருக்கு எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியல் இன அரசியல் தான். நீ வீட்டில உழ வைக்கணுங்கிற, நான் நாட்டில் உழ வைக்கணுங்கிற. நீ ஒருத்தனுக்கு உழ வைக்கணும் வேணும் என்கிற, நான் ஊருக்கே உழ வைக்கணுங்கிற. இதுதான் இருக்கிறது. எனக்கு தூக்கம் வரல, அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. டேய், நான் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய போறது இல்ல. நீ என்னென்ன செய்யணும்? இது நம் பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டை, மீட்க போடு ஒரு ஓட்டை, கொடு என்கிட்ட நாட்டை. அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை. ஜாலியா இருக்குல்ல? விளையாட்டா கொலை பண்ணிட்டாங்க. வரும் பாரு, நீ பாரு. இப்ப நீ பாரு, யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வர சொல்ல பாப்போம். பேனா வச்ச கதை தான். நான் தான் சொல்றேன், நீ இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிரு, இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டுப்பா, கட்டு பாப்போம். வாய்ப்பில்லை ராஜா. ஐயா ஈவேரா அவர்தான் உன்னை படிக்க வைத்தார், அவரால் தான் நான் IAS IPS ஆனேன், அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள். இல்லை இல்லை, எங்கள் தாத்தன் காமராஜ் தான் எங்களை படிக்க வைத்தான். அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம். அவன் ஊட்டிய அறிவு பாலில் தான் நாங்கள் IAS IPS ஆனோம், வழக்கறிஞரானோம், நீதிபதிகளானோம், அமைச்சர்களானோம், அறிஞர்களானோம் என்று எண்ணுபவன் எவனோ அவன் என்னோட நில், எனக்கு வாக்கு தந்து வலிமைதான்.